கடந்த 2 நாட்களா சோசியல் மீடியா பக்கம் போனாலே இந்த ஒரே ஒரு வீடியோ தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாநகராட்சி ஆஃபீஸ் முன்னாடி நடு ரோட்டில் ஒரு இளைஞன் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கன்னத்தில் பலார்னு ஒரு அற விடுறான். அடுத்த சில நொடிகள்லையே 5-6 போலீஸ்காரங்க ஒன்றா சேர்ந்து அந்த பையனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு குண்டு கட்டாக தூக்கி வண்டியில் போடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே சமூக வலைதளத்தில் 2 விதமான கருத்துக்கள் கிளம்பியிருக்கு. ஒரு புறம் என்னங்க போலீஸே அடிச்சுட்டானே அவன், போலீஸ் அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு திமிரு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கருத்து. இன்னொரு புறம் போலீஸுக்கு மக்கள் அடிக்கிறதுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது, மக்களை அடிப்பதற்கான எந்த உரிமையுமே போலீஸுக்கு இல்லை, போலீஸ் இது தவறு அப்படின்னு அந்த இளைஞனுக்கு ஆதரவான கருத்துக்கள்னு சொல்லி கருத்துக்கள் போயிட்டே இருக்கு. உண்மையிலே இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, அங்கே உண்மையாகவே என்ன நடந்துச்சு, யார் தப்பு பண்ணாங்க, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறா இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே எப்படி ஆரம்பிச்சதுன்னா, தஞ்சாவூர் மாநகராட்சியில் அனுமதியே இல்லாமல் வைக்கப்பட்ட சில பேனர்களை அகற்றியிருக்கிறாங்க. அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நடு ரோட்டில் நின்று திடீர்னு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அனுமதி இல்லாமல் பேனர் வச்சதே தப்பு. அதை அதிகாரிங்க எடுத்தால் சரி, உங்களுக்கு கேட்கணும்னா சட்டப்படி தானே அதை அப்பீல் பண்ணணும். அதை விட்டுட்டு நடுரோட்டை மறைச்சி போகிற வர்ற பொதுமக்களை பிளாக் பண்ணுறது எந்த ஒரு நியாயங்க? வாகனங்கள் கிலோமீட்டர் கணக்கில் அணிவகுத்து நிற்குது. அப்படி தான் அந்த வழியாக 2 வீலரில் ஆகாஷுங்கிற ஒரு சாதாரண தம்பி வர்றான். அவனுக்கு ஏதோ அவசர வேலையாக இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி, காலையில் ரோடு முழுக்க பிளாக் ஆகி நிற்கிது. அவன் என்ன கேட்குறான், அந்த விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகளை பார்த்து, நடுரோட்டை மறைச்சி இப்படி போராட்டம் பண்ணால் நாங்கள் எப்படிங்க போகிறது, வழி விடுங்கன்னு அவங்கக்கிட்ட நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் ஒரு கேள்வி கேட்குறான். ஒரு ஜனநாயக நாட்டில் நடு ரோட்டில் மறியல் பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறப்போ அதை தட்டி கேட்க ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் முழு உரிமை உண்டு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, மறியல் பண்ணவங்களை கலைக்க வேண்டிய காவல்துறை நியாயமாக கேள்வி கேட்டு அந்த பையனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் மறியல் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் இந்த இடத்துல முதல் குற்றவாளி. ஆனால் அவங்க மேலே இந்த அரசு என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்துருச்சு. ஆனால் திருமாவளவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் இதுதானா, இதுதான் உங்களுடைய கட்சியினருக்கு நீங்கள் சொல்லிட்டு வரீங்களா, இதுதான் ஜனநாயகத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய அழகா என்கிற கேள்வி ஆனால் திருமாவளவன் அவர்களை நோக்கி நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. சரி, இப்போது 2வது யார் அடுத்த குற்றவாளி, அங்கே என்ன காவல் அதிகாரி SSI, அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த இளைஞன் வர்றான் கேள்வி கேட்குறான்னா, அந்த போராட்டமே அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்க, அதை நடத்துறதுக்கே நீங்கள் அனுமதிச்சிருக்கக்கூடாது. சரி, அதை நடத்த அனுமதிச்சிட்டீங்க, சரி அப்போ என்ன செய்யணும், இது ஒரு இஷ்யூ ஆகுது, மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த அந்த இளைஞனின் பக்கம் நின்று நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த கூட்டத்தை கலைச்சிருக்கணும், அந்த போராட்டத்தை கலைச்சிருக்கணும், அதை நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் உங்களுக்காக வேலை பார்த்த அந்த இளைஞன், நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை தான் அந்த பையன் பார்த்தான், அவனை போய் நீங்கள் அடிக்கிறீங்க. இல்லை, நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம், உங்களுக்கு பொதுமக்களை அடிக்கிறதுக்கான உரிமையை யார் தந்தது, யார் தந்தது, எந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு மக்களை அடிக்கலாம், மக்கள் மேலே தாக்குதல் நடத்தலாம்னு எந்த சட்டப்பிரிவு உங்களுக்கு அனுமதி தருது? நீங்கள் செய்தது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இது இப்போ இல்லைங்க, காவல்துறையினுடைய வேலை இவங்க இது மாதிரி மக்களை அப்பாவி மக்களை தாக்குறது இது முதல் முறை அல்ல, தொடர்ந்து இதே வேலையை தான் இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இது பெரிய தவறு. இந்த சம்பந்தப்பட்ட அந்த காவல் அதிகாரி இவர் தான் பொறுப்பு. நீங்கள் இதனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனை கொண்டு வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த போராட்டம் தான். அந்த போராட்டத்தை நீங்கள் சரியாக கையாளாத காரணத்தால் தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. இப்போ தப்பையும் செஞ்சுட்டு இப்போ கேள்வி கேட்குறவங்கள அடிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தம்பி மேலே கொலை முயற்சி வழக்கு உட்பட 6 பிரிவுகளில் அந்த தம்பி மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாவது ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், தற்காப்பு உரிமை, BNS பிரிவு 35 படி ஒருத்தர் உங்களை சட்டவிரோதமாக தாக்க வர்றப்போ உங்களோட உடலையும் சுயமரியாதையும் காப்பாற்றிக்க நீங்கள் திருப்பி தாக்க சட்டத்தில் இடம் உண்டு.
அந்த தம்பி பண்ணது அடி விழுந்த வேகத்தில் தன் சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ள அவன் கொடுத்த உடனடி எதிர்வினை. இங்கே தான் நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நாட்டில் ரோட்டில் போகிறப்போ ஒரு காக்கி சட்டை பார்த்தா நமக்கு என்ன உணர்வு வரணும்? அப்பாடா போலீஸ் இருக்காங்க, நமக்கு எந்த ஆபத்தும் வராது, நாம் பாதுகாப்பாக இருக்கோங்கிற பாதுகாப்பு உணர்வு தானே வரணும். பயம் யாருக்கு வரணும்? தப்பு செய்த குற்றவாளிக்கும் திருடர்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் மட்டும்தானே போலீஸை பார்த்தா பயம் வரணும். ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் யதார்த்த நிலைமை என்னவா இருக்குது? ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்து மனுஷன் எந்த தப்பும் செய்யாமல் வண்டியில் போய்கிட்டு இருந்தால் கூட தூரத்தில் போலீஸ் பேரிகார்டையோ இல்லை ஒரு செக் போஸ்ட்டையோ பார்த்தாலே நெஞ்சம் படபடக்கும். வண்டியை ஓரமாக நிறுத்தி போலீஸ் கேள்வி கேட்குறப்போ நாம் எந்த தப்பும் செய்யலைன்னா கூட நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன் இந்த பயம்? ஏன்னா இங்கே இருக்கிற காவல்துறை தங்களை மக்களுடைய காவலர்களாக நினைக்கிறதே இல்லை. தங்களை மக்களை அடக்கியால பிறந்த அதிகார வர்க்கமாக நினைக்கிறது தான் இது எல்லாத்துக்குமான காரணம். பொதுமக்கள் தங்களை எதிர்த்து பேசினா இவங்களோட ஈகோ அடிபடுது. அந்த ஈகோட வெளிப்பாடு தான் தஞ்சாவூரில் அந்த தம்பியை நடு ரோட்டில் வச்சு அடித்தது. இந்த லட்சணத்தில் அந்த தம்பிக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சி யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? இந்த அரசு வேலையிலிருந்து அரசு சம்பளம் வாங்கிட்டு அரசு பயிற்சி பெற்ற இந்த அரசு ஊழியர், இந்த போலீஸ்காரர், அந்த பிரச்சனையை சரியான முறையில் நிதானமாக பக்குவமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரியாத அந்த காவலருக்கு தான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பயிற்சி கொடுத்துருக்கணும். இந்த காவல்துறையால் நடத்தப்படக்கூடிய தாக்குதல் சம்பவங்கள், இந்த லாக்அப் மரணங்கள் இதெல்லாமே நமக்கு புதிதல்ல. தூத்துக்குடியில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தந்தை மகன் 2 பேரையுமே காவல்துறை எப்படி அடித்து கொன்னாங்க அப்படிங்கிறத இன்னமும் நான் மறந்து விடலை. அதிமுக ஆட்சியில் அந்த சம்பவம் நடந்தது. திமுக ஆட்சியில் எத்தனையோ லாக்அப் மரணங்கள். தம்பி அஜித்குமாருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் இது மாதிரியான தவறுகள், இது மாதிரியான லாக்அப் மரணங்கள் எல்லாம் நடக்கிறப்போ, காவல்துறையினுடைய அராஜகங்கள் நடக்கிறப்போ அதை தமிழக வெற்றி கழக அரசு எதிர்த்தது. இன்றைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கடுமையாக கண்டித்தார். எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் இருக்காது, எங்கள் ஆட்சியில் நாங்கள் மக்களை அவங்களுக்கான உரிமையெல்லாம் நாங்கள் கொடுப்போம், இது மாதிரியான காவல் நிலைய மரணமெல்லாம் நடக்காது, போலீஸாக இருக்கும்லாம் தாவேக்காவை சார்ந்தவர்கள் பொளந்து கட்டினாங்க. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் காவல்துறையினுடைய அராஜக போக்கு எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு இவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அராஜக போக்குகள் இந்த லாக்அப் மரணங்கள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காவல்துறை என்பது மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட துறைதானே தவிர மக்களை அடித்து கொல்றதுக்கு உருவாக்கப்பட்ட துறை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல முழுக்க தவறு அந்த காவலர் மீது தான், அந்த கட்சியினர் மீது. அதை அப்படியே திருப்பி இந்த இளைஞன் மேலே போட்டு எப்படி வழக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்களேன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த தம்பி லைஃப்பை தொலைச்சிட்டிய தம்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க சிலர். அப்போது காவல்துறை எதிர்த்து பேசினாலோ இல்லை காவல்துறைக்கு எதிரான செயல்பாடுகளில் ஒருவர் ஈடுபட்டாலோ அவருடைய லைஃபே முடிஞ்சிடும் அப்படின்னா, அப்போது இங்கே காவல்துறையை மக்கள் என்னவாக பார்க்குறாங்க? எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு அமைப்பாக காவல்துறை பார்க்குறாங்க இல்லையா? அப்போ இந்த ஒட்டுமொத்த காவல்துறை அமைப்பே இங்கே சிக்கலில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய அமைப்பு முறையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அதை யார் செய்யணும்? ஒரு அரசு செய்யணும். காவல்துறையை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இப்போது நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இந்த சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த தம்பி ஆகாஷ் மீது காவல்துறை நடத்தப்பட்ட சம்பவமும் அவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, இதற்கு தமிழக வெற்றி கழக அரசு, அதாவது முதலமைச்சர் விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிரச்சனையில் நீங்கள் ஆகாஷின் பக்கமா இல்லை காவல்துறையின் பக்கமா, பொதுமக்களின் பக்கமா போலீஸின் பக்கமா, யாருடைய பக்கம் நீங்கள் சொல்லணும். நீங்கள் தான் அமைச்சர். இது இன்னைக்கு ஆகாஷுடைய அந்த காட்சி வீடியோ மூலமாக வெளியே வந்துடுச்சு. வராமல் எத்தனையோ மனித உரிமை மீறல்கள் காவல்துறையால் நடத்தப்படுகிறது. இது எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல வாயை திறக்கணும். நீங்கள் பேசணும். மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பேசாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்க அப்படின்னா அது சரியில்லை. அப்படின்னா உங்களுக்கும் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையே. அந்த எஸ்எஸ்ஐ மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அவர் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க. போலீஸையே அடிப்பீங்க அப்படின்னா அப்போ பப்ளிக்கே அடிப்பீங்களா? நீங்கள் பப்ளிக்கை நீங்கள் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி முடியாது. பப்ளிக்கையே போலீஸ் அடிச்சிட்டா என்கிற நிலை வரணும். ஏன்னா இங்கே எஜமானர்கள் மக்கள் தான். இது மக்களாட்சி. மக்களுக்காக
மக்களால் நடத்தப்படக்கூடிய மக்களாட்சி நடக்கக்கூடிய நாடு இந்த நாடு. அப்போ இங்கே முழு அதிகாரமும் இந்த நாட்டின் குடிமகன்களுக்கு தான். அவர்களுடைய வரிப்பணத்தில் தான் காவலர்களுக்கு சம்பளம். மக்களுடைய பாதுகாவலர்கள் தான் நீங்கள். அதை காவல்துறையினர் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செயல்படுங்க. நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தாதீங்க. நீங்கள் மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறீங்க, குற்றவாளிகளையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறீங்க, பொதுமக்களையும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறீங்க. அப்போ எப்படி நம்ம பார்ப்பது? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றுக்கு நடந்த ஒரு கல்லூரியில் ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டு அந்த காவல்துறை வந்து போராட்டத்தை வந்து கலைக்குது. ஏன் மாணவர்கள் எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? இல்லை உங்களுக்கு சொல்லித்தரலையா? உங்களுடைய பயிற்சியில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்படுவது இல்லையா? உண்மையிலே காவல்துறை பயிற்சியில் என்ன தான் உங்களுக்கு அந்த போலீஸ் ட்ரைனிங்கில் என்ன தான் சொல்லித்தர்றாங்க? ஏன் இப்படி ஆயிடுறீங்க? நீங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா மனைவி குழந்தைகளோட ஒரு குடும்பத்தோடு வாழ்கிறவங்க தானே, மனிதர்கள் தானே. நீங்கள் ஒன்றும் வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்த வேற்றுக்கிரக வாசிகள் இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் இருக்கு இல்லையா? அப்புறம் ஏன் அந்த காக்கி சட்டையை போட்டதுமே ஒரு திமிரும் ஒரு தெனாவட்டும் ஒரு அந்த ரவுடித்தனமான ஒரு மனநிலையும் வருது? நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு சாமி படத்தில் விக்ரம் சொல்லுவார் இல்லையா? உண்மையிலேயே அந்த மனநிலையோடு தான் பல காவலர்கள் இன்றைக்கு காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பேராபத்தை நோக்கி இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இளைஞன் ஆகாஷுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஏன்னா இவங்க என்ன வேணாலும் இவங்க செய்வாங்க, எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் இந்த காவல்துறையினர். ஈவிரக்கம் இல்லாமல் இவங்க தூக்கி போட்டு அடிக்கிறது கொலை வரைக்கும் இவங்க பண்ணுவாங்க, செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஆகாஷுக்கு அனைத்து விதமான பாதுகாப்புகள், சட்ட பாதுகாப்பு உட்பட அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் இந்த அரசு ஆகாஷுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு இது மாதிரி பொதுமக்கள் மீது காவல்துறை கை வைப்பதை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும்.